ராயந்தூரு 3 மைல் நாங்கு பல வேளையிலே சேலை எதுக்கு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளக்கடி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரிவியூவில் ஒரு வீடியோ, அதே போல் வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படி நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம இந்த வீடியோ கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோவை அதை எப்படி எடிட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தா சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக பார்த்தோம் போயிடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா இந்த அலைட் மோஷன் ஆப் போட்டு இருக்கணும். இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா, வாங்க குயிக்காக பார்த்தா எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஓகே, உங்களுக்கு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்து தரேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அபார்ட் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஆல்மோஸ்ட் அப்படி இம்போர்ட் பண்ணோம். அப்படி இம்போர்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஒரு QR கோடு இல்லை லிங்க் ரெண்டு QR கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தா அந்த கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அவ்வளோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஆல்மோஸ்ட் அவ்வளோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதான ப்ராஜெக்ட் லிங்க்கும் அதுக்கப்புறம் QR கோடும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்து தான் இருக்கும். ஓகே, அந்த டேட்டை கரெக்ட் நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அதே டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருங்க, எடுத்துங்க. இல்லை அப்புறம் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஆல்ரெடி வீடியோ கட் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ இப்போ தான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணாதங்க, மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் கரெக்டாக பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, சரிங்க. இப்போ எப்படி பார்த்தோன்னா வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஓகேங்களா. இது பார்த்தா உங்களோட இமேஜ் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4, பிக் 5 பார்த்தா ஆரஞ்சு கலரில் பார்த்தா கொடுத்துருக்கோம். ஒரு 5 இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிக் 1 அதில் பிக் 1 மேலே கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிவ் குரூப்னு அவன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பார்த்தா ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தா கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி கலர் ஃபில் இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஃபில் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டுங்க. கிளிக் பண்ணி அவங்க கேலரி ஃபோட்டோ ஷோ எது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பக்காவாக இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். அதே போல் பிக் 2 கிளிக் பண்ணிங்க, எடிட்டிவ் குரூப் கொடுங்க. 3 ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுறீங்க, கலர் ஃபில் கொடுக்குறீங்க, ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. சிம்பிள் தான். இதே மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க 5 பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4, பிக் 5 வரையும் பார்த்தோன்னா ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிக்கு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, எங்கன்னா இங்கே ஒரு லென்த்தாக ஒரு இமேஜ் இருக்கும். குரூப் 1க்கு மேலே ஒரு லென்த்தாக ஒரு இமேஜ் ஒன்று இருக்குங்களா, குரூப் 1 சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு பிக்கை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அது கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து அதுலேயும் ஒரு பிக் ஆட் பண்ணணும். ஓகே, 2 பிக் இருக்கும். மேலே ஒரு பிக் ஆட் பண்ணணும், கீழே ஒரு பிக் ஆட் பண்ணணும். அது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா 2 பிக்கு பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அந்த குரூப் 1 அப்படின்றதுல மேலே ஒரு இமேஜ் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணி அதுலேயும் கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்காங்க. பார்த்தா 3 இமேஜ். ஓகேங்களா, குரூப்பில் ஒரு 2 இமேஜ், மேலே ஒரு இமேஜ், 3 இமேஜ். அதுக்கப்புறம் தான் குரூப் 2ன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த குரூப் 2 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஐடியா குரூப் கொடுத்து நீங்கள் பார்த்தா ஃபோட்டோ எங்கே ஃபோட்டோ இங்கே குரூப் 2க்கு மேலே இருக்குது. சாரி, குரூப் 2 மேலே ஒரு பிக் இருக்கும். அந்த பிக் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணி மட்டும் போது சிம்பிளாகவே. ஓகேங்களா, கிளிக் பண்ணுறீங்க, கலர் கொடுக்குறீங்க, ஃபில் கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. சிம்பிள் மெத்தட் தான். இதே போல் பார்த்தா ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். சிம்பிள் மெத்தட் தான். எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண தேவையில்ல. ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டுங்க. கிளிக் பண்ணி வீடியோ இருக்கும். அதில் 1080 பிக்சல் செலக்ட் பண்ணி கிளிக் எக்ஸ்போர்ட் இருக்கா. அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் வீடியோ பண்ணுறதுனா உங்களுக்கு கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோவை உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.